Hi friends, welcome to Yuva Tasty Kitchen. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம்னா ஆனியன் மசாலா ஊத்தப்பம். ஆனியன் மசாலா ஊத்தப்பம் எப்படி ஈஸியா டேஸ்டியா நம்ம வீட்ல செய்யறதுன்னு வாங்க பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் தோசைக்கு எப்படி மாவு அரைப்பீங்களோ அது மாதிரி அரைச்சி திக்கான பதத்தில் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோடா மாவு. சோடா மாவு வந்து தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா பொங்கி வரும் மாவு. நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நம்ம போட்டிருக்க ரவை, உப்பு, சோடா மாவு இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிப்போம். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக செவந்து வரட்டும். அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பொன்னிறமாக செவந்து வரட்டும். அரை டேபிள் ஸ்பூன் சீரகம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஹீட்லேயே, ஆயில் ஹீட்டில். இப்போ நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி போடணும். அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் ஊத்தப்பத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். இந்த மசாலா எல்லாம் ஆனியனில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். நம்ம அரை டேபிள் ஸ்பூன் வந்து மாவில் போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்ச மாவில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டு ஸ்டைல் ஆனியன் ஊத்தப்பம் மசாலா. தோசை பேட்டரில் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கதால பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரவை வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மாவு எந்த பதத்தில் இருக்கணும்னா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில், ஊத்தப்பத்துக்கு தேவையான பதத்தில் கரைச்சிக்குங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ நான் 2 கரண்டி ஊற்றிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பேன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாவு விட்டுக்குங்க. கொஞ்சம் திக்கான பதத்தில் ஊற்றிக்குங்க. அப்போ தான் ஊத்தப்பம் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 70% குக் ஆன உடனே அதில் ஹோல் மாதிரி வரும் பாருங்கள், இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. அந்த டைமில் நீங்கள் ஆயில் இல்லைனா நெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டோன்னே பாருங்கள் எவ்வளோ கோல்டன் எல்லோ கலரில் வந்திருக்கு. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு ஆனியன் மசாலா ஊத்தப்பம். இப்போ 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு சூப்பரான ஆனியன் மசாலா ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மடித்து எடுத்து வச்சுருவோம். 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிட்டு மடித்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க, தீஞ்சிரும். இப்போ அடுத்து ஒரு ஊத்தப்பம் ஊற்றிருக்கு. இப்போ ஒரு 70% குக் ஆன உடனே அந்த ஹோல் வருது பாருங்கள். ஹோல் வந்தவுடனே உங்களுக்கு ஆயில் இல்லைனா நெய் விட்டுக்குங்க. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா ஒரு கோல்டன் எல்லோ கலரில் வரும் பாருங்கள். சூப்பரான ஆனியன் மசாலா ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இட்லி தோசைக்கு தேவையான சட்னி ரெசிபீஸ் வந்து இந்த வீடியோவோட என் ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன். அந்த சட்னி ரெசிபீஸ் ப்ளேலிஸ்ட்டையும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் அந்த சட்னிஸை ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.